அவர் கஷ்டம் அவருக்கு தெரியும். அன்பா சவாரிக்க மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பார்ந்த மரியாதைக்கு மனமார்ந்த வணக்கம். உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம். என்னமோ உலகாரு நாடகத்துல சக்தி வந்து சமீப உருடு கூட இன்னும் மறுமறு மாதத்துக்கு தலைவர் இப்படி சொல்லக்கூடிய இந்த ஊரு பொதுமக்களுக்கு என்ன நம்ம விட நாடு நிறைய வந்துருவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு மறுபடியும் என்ன கிராமம் தம்பி என்ன ஊரு என்ன ஊர் தாழ்த்திர வரணும் கூட அதான் அதான் மாதமனுக்கு வரவா செய்து இரண்டாவது இடமாக அம்மனுடைய அனுகிரகத்தால் மற்றவனுக்கு வச்ச அனுகிரகத்தால் என்ன எந்த குறைபாடு இல்லாம நாடு நடந்து வருது என்ன குறையா எந்த குறைபாடு கிடையாது. எந்த குறை கிடையாது. எந்த குறை கிடையாது. ஆமா நேற்று கம்பெனிக்கு சேர்ந்தார். நேற்று விளையாட வேண்டும். விழாவுக்கு வந்தாரா? வரலையே. மகனே நல்லா சொன்னாரா? ஒரு வாரத்தோட ஊண்டாயிட்டாரு வரல. அப்ப நீ எப்ப கூப்பிட்டு வரலையோ அந்த தேவதை வரக்கூடாது. வரக்கூடாது. நான் சொல்ல தேவதை வணங்கு. கண்டிப்பாக வருவார். இந்த நாடு மேல வருவார். அந்த ஒரு சரித்திரத்தில் கூட வராம கட்டிக்காக்கு தெய்வம் எந்த தெய்வம் என்றால் மாட்டுக்கோ தங்கை மதுரை விட்டு திருநகர் ஆட்டு கோழிக்கு பெற்றாகிறார். கொட்டி மறுக்கலையோ பிள்ளைச்சாமி பெற்றெடுத்தால் ஹலோ அந்த கத்து வளர்த்து தங்கை இந்த உமா மகேஸ்வரி அந்த ஆட்டக்காரர்கள் பண்ணாங்கினால் ஆமா நம்மள ஆட்டக்காரர் நாம ஆடுறது கிடையாது. காலத்தில் செல்ல சிலம்பரத்தில் காளிகா தேவியோடு தோப்புகளுக்கு தெரியாமல் ஆடினா சிவபெருமான் அவர்தான் கூத்தாடி அவர்தான் வாத்தியார் அவர்தான் சபாநாயகர் இந்த அம்மையார் அவர் அந்த தெருக்கூத்து. ஆமா நாம ஆடுவது இந்த தெருக்கூத்து தெருவுல கூத்து. ஆமா இந்த அம்மையார் அந்த ஆட்டக்காரருக்கு பெற்றாங்கினார். இவருமாக சேர்ந்து வெட்டி மறுக்கலையோ பிள்ளைச்சாமி பெற்றெடுத்தார். விநாயக பெருமாள் பெற்றெடுத்தார். அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வந்தன வழிபாடு செய்ய மறுமுறை கூத்து.
விடுது ஏண்டி மணியா விடுது இன்று நடந்த நாடகம் எப்பா இன்று நடந்த நாட்டு வழக்கம் தெரியுங்க எங்க கம்பெனி உரிமையாளர் கூடிய அதோ மலத்திருப்பத்தோட சேர்ந்த வெங்கட்ராம அவர்களா அந்த வேலை தெரிந்து சொல் வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 ஐயா வாங்கய்யா வணக்கம் 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 கொஞ்சம் நேரம் இங்க வந்து கொட்டு போறேன் கொடுத்தாச்சு போறேன் வேண்டுமானதையும் எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது இரண்டாவது இரவாக நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய விளக்கம் தேவை நமக்கு தாய் திருநாளா விளங்கி வரக்கூடிய இந்த தேவியாகரம் அன்னகரத்தில் இரண்டாவது இரவாக எதற்காக நாடகம் நடக்கிறது கூத்து அது சரி அதனால்தான் ரவி அருமையான பாடல் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க விதிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா வீணாச கையத்தில் ஆடும் பம்பரமாகும் விளையாடா இது மனிதன் வாழ்வடா மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா விளையாட்டு பொம்மையாடா விளையாட்டு பொம்மை உலகத்துல ரெண்டே பொம்மை தான் தம்பி பெண் பொம்மை இந்த பொம்மைக்குள்ள காத்து விட்டு வேற ஒண்ணும் இல்ல இந்த உள்ள காத்துறீங்க வாயாலி போட்டானு கம்பெனி வாஜரு நானும் சொல்ல வந்துறாரு வாஜரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன் நான் சரி சரியா கம்பெனி வாஜரு நானும் சொல்ல வந்துறாரு கிட்ட கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு கோயாங்கம்மான்னு கேக்குறேன் அவர் பையன் கோயாங்கம்மா கொக்கா பாப்பா அக்கான்னு கேக்குறாங்க கோயாங்கம்மான்னு கேக்குறாங்க கேட்டது கூட யாருக்கும் தெரியாது விளக்கமா கேட்டு போகணும்னு வந்து கேக்குறேன் ஆமா அது சண்டை போடுற மாதிரி சண்டை கோயாங்கம்மான்னு கேட்க போடா 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 நீங்க பேச பண்ணி முடிக்கிறோம் ஐயா உங்களை கேட்க ஒரு மனிதன் உள்ள காத்து பேசுவோம் அந்த காத்து அணிமனாக மகன் செல் அது சரி அதனால ஆசை கையத்தில் ஆடும் பம்பரம் ஆகும் நிலையாடா பசங்க இருக்காங்களே பம்பரத்துல கைத்த சுற்றி தரையில் விட்டா எவ்வளவு நேரம் சுத்துதோ அதான் மனிதனுடைய வாழ்க்கை பம்பரம் எப்படி சாயுதோ இந்த பாடலை யார் எழுதுறாங்க ரவி உலகத்திலே உங்களை மாதிரி ஒரு பெரிய திருடை எழுதுறான் அப்படி கிடையாது ஐயா அவரை திருடினாலும் ஒரு தர்மத்தை திருடுகிறார் இருக்கப்பட்டவரிடத்தில் திருடி இல்லாத ஏழைக்கு கொடுப்பது பழக்கம் ஒரு நாள் இப்ப இந்த வீட்டுல திருடுறாரு இந்த வீட்டுல கொடுத்துட்டாரு அந்த காலையில அவருக்கு ஏதோ அவருக்கு செலவு கொஞ்சம் எடுத்து வச்சு அவன் செலவு தள்ளமா ஒரு கோடி 2 கோடி ஆறு எடுத்து வச்சுன்னு 2 கிலோ அரிசிக்கு எடுத்து வைக்க மாட்டானா அப்போ அந்த காலையில அந்த வழியை நடந்து போறாரு பாரு அந்த திருடு போச்சு அவங்க வீட்டுல அழுகுறாங்க ஒண்ணு நான் சேர்த்து வச்சேன் அவன் ஒன்னாடி தாலி ஆகும் அவன் வீட்டுல புடவையோ அங்க திருடு வர வீட்டுல திருடு வீட்டுல பேசிக்கிறாங்க எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல பேசுறாங்க ஆனா கொண்டு போய் கொடுத்தானே அவங்க வீட்டுல ஆனந்தமா சிரிக்கிறாங்க இதெல்லாம் சிந்தனை பண்ணி பார்த்தாரு அடாடா மாநாடு திருடன் அது தெரியல இன்னைக்கு ஒரு சரியில்லாத காரியத்தை செஞ்சுட்டுமே அப்பதான் ஒரு வரி எழுதுறாரு பசித்தவரை பார்த்து சிரிக்கும்
பேச வரும்போது பேச வரும்போது அப்படி இதற்கு மேல் இந்த திருட்டு தொழில் வேண்டாம். முருகா, உன்னுடைய அருளை கொடு, உன்னுடைய பாடலை எழுதுவதற்கு அப்படின்ற முருகர் அருளை கொடுத்து முருகர் பாடலை எழுத தொடங்கினாரா அந்த திருடன். அந்த மாதிரி உங்களை மாதிரி நல்ல திருடன் தான். அப்படி பலவிதமான ஆசிரியர்கள் பலவிதமாக அது சரி. அப்படி பலவிதமான ஆசிரியர்கள் பலவிதமாக எழுதிட்டாங்க. நாம அவ்வளவு கற்றவர் அல்ல. நம் சிற்றறிவு கேட்டவர் நாடகம் நடத்த முடியாது வந்திருக்கிறோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் எல்லாம் ஏற்படலாம். பிழை செய்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படி நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கிறீர்களோ அத்தனை போலவே எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கோப்பி சிறந்தாழ்த்து அடங்கிய வணக்கமிட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். எங்க இரவு நடத்தக்கூடிய நாடகம் இந்த ஊரார் விருப்பப்படி தம்பி நாடகம். இன்னைக்கு எங்க விருப்பம் இல்ல, இந்த ஊரார் விருப்பப்படி தான் நாடகம். இன்னைக்கு எங்க விருப்பம் கிடையாது. சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விலகி வரக்கூடிய முண்டாசூரன் மூர்க்காசூரன் வதை என்னும் எல்லப்பிடாரி மகத்துவம். நீங்க நடந்த நாடகம் முண்டாசூரன் மூர்க்காசூரன் வதை என்ன ரெண்டு சூரன் அடிக்க மாட்டாங்க. அடியே அடிக்கூடாதுன்றாங்க. ஆனா சூரன் வருவான் அடிக்க மாட்டாங்க. இந்த நாடகத்தில் கதாநாயகர் சத்தியலோகத்துக்கு அதிபதியாக விளங்கி வரக்கூடிய நான்முகம் அடைத்த பிரம்மதேவன் தர்பார். அவர் ஆண் மற்ற விவரம்
பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க. ஆமாண்டா, நீ பிரியாணி பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க, நான் பின்னால ஜே போட்டுனே வராங்க. அது போல வாங்கி கொடுத்து ஜே போட்டு நாட்டை கெடுக்குறவங்க எங்கேயோ உட்காந்து கெடுக்குறாங்க. 400-500 பேர் இருக்காங்க. 4 பேர் திருந்தவங்க சொல்லிட்டு ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம் படிச்சுட்டு உங்க பொண்டாட்டி ஊரான கூட்டி வச்சுட்டு எங்க பொண்டாட்டி புள்ள ஊராட்ட கூட்டி வச்சுக்கணும். ஆட்டக்காரன் ஊராண்டு எல்லாரும் உள்ள போயிருப்பாண்டப்பா.
வேணுமாங்க நிலத்து கட்டுற சொல்லு வரலாம் கைதை யார் திரும்பி வரீங்க திருத்திட்டு வருகிறோம். அப்பா யாரா பையன் பிடிக்கிறான் யார் ஆள் பிடிக்கிறான் அவனா ஆ, அவனை கொஞ்சம் மாதிரி ஆள் அழகிறதுக்கு ஆ, மருந்து மாத்திரை சாப்பாடுலாம் போட்டு வளர்க்குறேன். சீர் போட வளருங்க பெரிய பிள்ளைங்க கூட வளருங்க அப்ப வந்து பெரியவட பண்ணியாங்க பண்ணிதான் காலாடி இப்படி போறவனடா. பீச்சிங்க ஐயா மகாராஜா ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வணக்கம். மகாராஜராக நீடோடி வாழ்ந்திரு. ஆகட்டும் ஐயா. மகாராஜா வணக்கம். நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். அகட்டும் ஐயா. வாங்கய்யா 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 வணக்கம் 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 நல்லா இரு. நல்லா 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 டேய், டேய், நல்லா இருக்க என்னடா இது? என்னடா நான் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். ஏய், ஓ நீ இந்த நாட்டுக்கு மணி நடக்குது, மணி அடிக்குது அவரோட ஒரு மந்திரி நடக்குது, மணி அடிக்குது அவரோட ஓங்கால நடக்குது. எல்லாம் நிமிர்வாங்க சண்டை போடு. நீ ஒரு ஆத்திர உங்களுக்கு தம்பி. என்ன நல்லா இருந்ததுக்கு மலர்ல மறந்து போவாரு ஓஹோ, அத ஞாபகம் கூட்டு விடுறான் ஏண்டா? சொல்லுங்க அவர் வந்த உடனே ஓடி கால் இருந்தா கால் இருங்க ஏந்திரம் நல்லா சொல்ல மாட்டாரு. ஐயா மறந்து போவாருங்க அம்மா மம்மியார் அவரு ஐயா ஞாபகம் கூட்டு விடுறான் மருந்துல மாதிரி வச்சு சர்க்கார் மந்திரியா நல்லா இருக்கு அடிக்காத மந்திரியா விட்டு வேண்டாமா? ஏற சொன்னாவன்? மருந்து மாதிரி பண்றாங்க அதுக்கு நீ என்ன சொல்ற? வர மாட்டாங்க. இவன் ரொம்ப நல்லவன். அவன் ஏதோ ஒரு தாரி சொன்னான். முன்னால இருக்கிறவங்க 4 பேர் கேட்டிருக்கும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்டிருக்காது. நல்லா விவரமா எடுத்து விளக்கமா மம்டி 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 10 தாரி சொல்ற கம்மியாடி அங்க இருந்து கூப்பினாலும் அப்பெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டான். அம்மா முக்கியமான வசனம் இடிச்சு தள்ள பிறகுதான் திரும்பி பார்க்கற பேமானி ராஜ்கர். உனக்கு அவன் எவ்வளவு தேவலன்னா போட உள்ள நீ ஓடன்னா போடன்ற உள்ள போறானா போற போறா. முன்னையே நீங்க வந்திருந்தா ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு இந்த சபைக்கு முன்னாடி வந்தா இவ்வளவு குழப்பம் நடந்திருக்குமா? இந்த வார்த்தை கேட்டு பாரு. அதோட சபையில வார்த்தைக்காக எப்படி பிள்ளை வாட்டாத மந்தி சர்க்கார் மந்தி அடிக்காத மந்தி நீ வாடத்தி சட்டு பாரு. எத்தனை மந்தி போறாங்க தேடி உள்ள எத்தனை தாட்டி மந்தி மந்தி எப்படி கிளம்புற பையன் நல்லா மலாடி ஓடுற தொண்டாட்டம் ஏதோ சண்டை போடுறேன் நமக்கு சப்பாத்தி பேசுவான்னு பார்த்தா அவன் பரவாயில்ல ஒட்டை சொல்ல 10 தாட்டி சொல்றேன் சண்டை பார்த்து போறேங்க வேற அவன் சொல்ல சின்ன சண்டை போட அப்படின்னு சொல்லாத. உள்ள போ போடா சண்டை போட்டாலும் ஒரு பொண்ணு வாய வச்சு கம்முன்னு தான் என்ன கூட பார்ப்போம் உள்ள தூக்கி போடும்போது எம்மா அம்மாக்கலாம் நாங்களாம் வந்தோம். வாங்க ஐயா வணக்கம். பணிவான வணக்கம் பெருந்தன்மையான ஆசீர்வாதம் கொடுங்க. வாங்க ஐயா வணக்கம்னா ஒரு சுகமா வாழ்த்துறாரு. ஆகட்டும் ஐயா நாங்க போனோம். அதான மரியாதை. நல்ல அவன் என்ன சொல்றான்? 10,000 நெல் எடுக்கிற மாதிரி இருக்குது. போடா படி விசில் கூப்பிடுறாங்க போடா. டேய் தம்பி மம்டி மந்திரி மந்திரி தான் தம்பி கூப்பிட்டா அப்படி மந்திரி மந்திரியாடா நான் மந்திரியாடா நானே பேச நான் வந்து நான் மந்திரி கூப்பிட்டா அவன் மந்திரி தான் நான் தம்பின்றேன். கம்பெனி ஆச்சாரா அதான் நீ எப்படியா பேசுறாங்க பாரு. அவர் தான் சொல்லுங்க யாரும் டா ஏய் சொல்ல சொல்லுடா என்ன சரி என்ன சொல்லக்கூடாது. மம்டி சொல்லக்கூடாது அவனை சொல்லக்கூடாது நீ என்ன சொல்ற? ஜமானி ஏய் ஐயோ எங்க சம்பளம் வாங்குறேன். ஆமாங்க நான் உனக்கு மகாராஜா தானே. அவன் நானே மந்திரி தானே கம்ப்ளாட்டி நானே அவனை கம்பெனி என்கிட்ட கை ரெண்டு வேலை பாக்குற கம்ப்ளாட்டி. ஆமா ஒரு மன்னன் வந்தா அடக்கமா வணக்கம் வச்சமா அதோட இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வந்தா ஒரு பயம் கிடையாது, ஒரு அச்ச பயம் இல்ல. என்னடா அது? நானே அவன் டேய் ஓட்டங்க கேமன் கடலை கொண்டாதவங்க நாதிரி கை எடுத்தா டேய் டேய் வரனவனா ஏய் ஓகே கட்டா ஓ யாங்கய்யா இந்ததான் நெட்டில மந்திர டேய் கொஞ்சம் கூட உனக்கு அச்ச பயம் என்பதே கிடையாது. ஒரு மகாராஜா வராங்க கையை கட்டி உடவாயா தேவமரம் வாயா கண்டாச்சி ஓமாய முடுறா ஓ யாவாயா கையை கட்டுறா வாய முடுறா. டேய் அவர் மகாராஜாடா, இந்த நாட்டுக்கே ராஜாடா. டேய் டேய் இல்லடா கேக்குறீங்க. இப்ப நான் ராஜாவா நீங்க ராஜாவா? அவனா நீ மகாராஜா நான் தானே ராஜா. என்கிட்ட மந்திரி தானே கம்ப்ளாட்டி. கையை கட்டி வாய கட்டி
அப்படி சொல்லு, அப்படி சண்டை போட்டு போ. ஏய் ஒரு பெரிய மனுஷன் நீ ஒரு ஆள் சண்டை போட்டா மட்டும் தான் மதிக்கிறான். பேசக்கூடாது. அப்படி சொல்லு. நீ பேசவே கூடாது. ஆமா விட்டு பேசறா முட்டை போடா டேய். அவன் பரவாயில்லை இவனுக்கு. நான் அவனே கூட வெச்சல போல ஒண்ணே கூடாது இங்க டேய். டேய். யார கம்ப்ளை. நீ ஒரு ஆள் பேசறதால 16 பேர் கியூல திமு மின்னு வரான். என்னடா இது? அரசாங்கமா பஞ்சாங்கமா இது? வேமாடி ராஸ்கே. ஒரு மன்னன் பேசின்னு இருக்கிறான், ஒரு மந்திரி அறியாமல் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பாய் தம்பி எதனா பதில் பேசணும், தனியா பேசல என்ன நினைப்பாங்க? என்னடா நான் ஒரு ஆள் பேசுறேன், என்கிட்ட வேலை பார்க்குற கம்யூனிட்டி அம்மா கம்யூனி இருந்தா என்ன சொல்லுவாங்க மக்கள் பார்த்தா? ஏன்னா ஒரு பைத்தியம் பண்ண தனியா பேசுறதுக்கு. ஓ டேய் 108 போன் பண்ணா காசு இல்ல, கூப்பிட்டு என்ன ஏத்தி கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி போடா கம்யூனிட்டி. தனியா பேசிக்கிறாரு ஒரு மந்திரி எது பேசணும் இவரா? டேய் போயடா ஏடா ஏடா எத்தனை இருக்கீங்க யோட்கர் ராஸ்கல்ல. டேய் நீ பேசாத என்ன பைத்தியம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நீமே உனக்கு தெரியாம சண்டை போட்டனா டேய் இனிமேல் வாய் திறந்து எதுவும் பேச மாட்டேன். நீ பேசுற டேய் டேய் வாய் திறந்து என்ன பேசுற? உன்னடா புயிரோட அவரு கை கட்டுறா வாய முடுறா அவரு வாய் முடுறா வாய் தந்து பேசுறாங்க வாயா வக்கா பொண்டாட்டி பேர புள்ள எல்லாரும் நீ அம்மா திக்கிற நாளைக்கு ஆட்டுக்கு வரும்போது என் வீட்டுல இருந்து சக்கராட்ட ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வரேன். பேரெல்லாம் படிச்சு விவரமா மக்களுக்கு தெரியும் மாதிரி எடுத்து வரேன். இல்ல கேட்டுட்டாங்க போடா வெட்டி பறி கொடுத்து அப்ப இன்னும் ஓடுந்தாங்க அப்போ மகராசனா வாங்குற ஏன்டா இந்த வணக்கத்தை மின்னே வச்சு ஏன்டா அம்மா மகராதி ஏன்டா ஏன்டா அப்படி பண்ற? புள்ளையா தோய் போடவுலே மாலும்லடா. நான் ஓடுமா கமெண்டாங்க. டேய் பின்வாங்க மாட்டோம். அந்த சபைக்கு மனமான வணக்கம். ஏழ்மல ஐயா உலகத்திலே 3 விதமான வணக்கம். ஆமாங்க. எப்படி? தன்னை ஒத்தவனானான். தன்னை ஒத்தவனானாங்க. என் நெஞ்சுக்கு நேர் வணக்கம். நெஞ்சுக்கு நேர் வணக்கம். தனக்கு மூத்தவனானான். தனக்கு மூத்தவனானாங்க. என் கண்ணுக்கு நேர் வணக்கம். கண்ணுக்கு நேர் வணக்கம். எல்லோருக்கும் ஒத்தவனானான். என் தலைக்கு மேல் வணக்கம். இந்த வணக்கத்துல தான் விளக்கம் தெரியுதா? தெரியல. நீ இந்த வீதியா நடந்து போயிட்டே இருப்ப. உன்னை போல சரி வயதுபடுத்துவேன். உன்னோட பழகிய நண்பன் முன்னாடி வருவான். பாப்பா தம்பி பாப்பா நல்லா இருக்கியா? உன் குடும்ப சாமலாபம் எப்படி? உன்னை நான் மறக்காமல் என் மனதிலே வைத்திருக்கிறேன், என் நெஞ்சில வச்சிருக்கேன். எந்த நேரமும் என் மனசும் மனசும் ஒண்ணு. உனக்கு என் மனமார்ந்த வணக்கம். தனக்கு சமமான நண்பருக்கு வணக்கம் வச்சா நெஞ்சுக்கு நேரம் வைக்கணும். மனசுல மறக்காம அவங்கள வச்சிருக்கணும் நன்றியோட. அதற்காக நெஞ்சுக்கு நேர் வணக்கம். தனக்கு மொத்தவனானால் கண்ணுக்கு நேர் வணக்கம். உலகத்திலே ஆயக்கலை 64 கலைகள் எந்த தொழிலை கத்து கொடுத்தாலும் சரி, ஆரம்ப பாடசாலையில் இருந்து அது தொழில் கல்வியார்கிட்ட எதுவனா இருக்கட்டும், ஒரு தொழிலை கத்து கொடுக்கிற ஒரு குரு இல்லையா? அப்பேற்பட்ட குரு இந்த வழியா நடந்து போகும்போது நம்ம வாத்தியார் முன்னால வருவாரு. வகையா வாத்தியாரே, நான் இருக்க இடமும் உடுத்த உடையும் உண்ண உணவும் பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு தொழிலை கத்து கொடுத்து என் மாக வைத்த தெய்வமே, என் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே, வாங்கய்யா குருநாதா வணக்கம். என் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் ஒரு குரு இல்லையா? அந்த குரு தான் ஒருவனை வாழ வைக்க முடியும். என் கண்ணுக்கு நேர் வணக்கம். எல்லோருக்கும் மொத்தவனான ஒரு 90 வயசு 95 வயசு ஒரு 4 தலைமுறை பார்த்திருப்பாங்க. அப்பேற்பட்ட வயதிலே முதிர்ந்தவர் முன்னாடி வருவார். ஐயா வாங்க ஐயா, கடவுளுக்கு சமமானவர்கள். ஆமா, எவ்வளவோ இன்ப துன்பத்தை பார்த்திருப்பார், எவ்வளவோ பாவ புண்ணியங்களை செய்திருப்பார். அப்பேற்பட்ட புண்ணியம் செய்த மகான் முன்னாடி வருகிறார்னா என் சிறந்த ஆய்த்தி இரு கரம் கூப்பி உனக்கு மனதார வணங்குகிறேன். தலை வணங்கி வணக்கம் வைக்கிறேன். எல்லோருக்கும் பெரியவங்களுக்கு இந்த 3 விதமான வணக்கத்துல ஏதாவது ஒண்ணு வச்சு கபடியாச்சு ஜாண்டாபடியா தாக்க இருக்கிற அவசர வணக்கம். பிளைட்டுக்கு நேரம் ஆகி போச்சு. சரி விண்வார்த்தையில் பார்க்கட்டும். அந்த சபைக்கு வணக்கம். இந்த சபையை உருவாக்கி பார்த்தால் எப்படி விளக்கம்? மகாலட்சுமி சபை அகழ்வாரை தாங்க நிலம்போல் நம்மை இகழ்வாரை பொறுத்தல் தர. அப்பேற்பட்ட திருவள்ளுவர் தமிழ் பாட்டன் 1.25 அடி குரல் இல்லையா? அந்த திருக்குறள் 1.25 அடியில் சொல்லப்படாத கருத்துகளோ நீதிகளோ நியாயங்களோ கிடையாது. அப்படி 1330 குரல் உலக பொதுமறை நூல். எல்லா மதத்தினரும், எல்லா மொழியினரும், எல்லா நாட்டினரும்
ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நூல் அதுதான் உலக பொதுமறை திருக்குறள். அப்பேற்பட்ட திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு சமமாக அமைந்திருக்கக்கூடிய அருமை தாய்தந்தமார்களுக்கும் கற்றறிந்த கனதனவான்களுக்கும் படித்த மகா மேதைகளுக்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து வந்திருப்பார் அண்ணருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கும் உனக்கும் சிறியவன் ஒரு ஓடி வணக்கம் என்னுடைய விளக்கம் நந்த கோவிந்தனிட அப்படி கிடையாது. கோயிலா விட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி அன்னவர் உண்டி கவலத்தில் தோன்றியவர் இந்த அயனாக பிரமதேவர் யானை முதல் எறும்பு வரை 8000 100,000 ஜீவமதங்களை எல்லாம் அடிக்கக்கூடிய கர்த்தா சித்திப்பு கர்த்தா சதர் முகம் அடைத்த அயனாகி பிரமதேவர் சத்திலோக வாசு சதர் முக பிரமதேவர். அப்படி அது மட்டும் தான் தெரியும். எங்க அப்பா இருக்கின்றாரே தன் உந்தி கமலத்திலே தாமரை தண்டை வளர செய்து அந்த தாமரை தண்ணீர் மூலமாக இந்த அயனாகி பிரமதேவனை உற்பத்தி செய்தார். உற்பத்தி செய்து உலகத்திலே முத்தொழில் எப்படி படைத்தல் அப்படி முத்தொழிலே படியளக்கக்கூடிய தொழிலை பரம கடவுள் செய்து வருகிறார். அவர் பாவ புண்ணியங்களை பார்த்து அழிக்கக்கூடிய தொழிலை எங்க அப்பா மாலாகிய கண்ணன் செய்து வருகிறார். ஆனால் என்னை உண்டு செய்து எங்க அப்பா என்னை கட்டளையிட்டார். பிரம்மதேவா இந்த பாமர மக்களை தான் படைக்க வேண்டும், சித்திப்பு தொழிலை செய்ய வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார். எங்க அப்பா பார்த்து கட்ட அப்பா பாமர மக்களை படைக்க வேண்டும், சித்திப்பு தொழிலை செய்ய வேண்டும். நான் எதை ஆதாரமாக வைத்து படைப்பேன் அப்படி என்று கேட்டேன். எங்க அப்பா பார்த்தார் ரிக்கு யசூர் சாமம் மதர்மனம் அப்படி சொல்லக்கூடிய 4 வேதத்தை மையமாக வைத்து 25 மந்திரத்தை காதிலே போதித்தார். உலகத்திலே 2 பொம்மை தம்பி, ஒன்று ஆண் பொம்மை இன்னொன்று பெண் பொம்மை. இப்படி அந்த பொம்மைக்குள்ளே காத்தை விட்டு 25 மந்திரத்தை போதித்தார். அதுக்கு உயிர் வந்துவிடும். அப்படி என்னுடைய முதல் படைப்பு இந்த பிரம்மதேவனுடைய முதல் சிருஷ்டிப்பு யார் யார் தெரியுமா? இடதுகால் பெருவில்லையும் வலதுகால் பெருவில்லையும் ஊன்றி அகோரமாக தவத்தை செய்து பிரிங்கி என்றும் தச்சன் என்றும் 2 பிள்ளைகளை உற்பத்தி செய்து அப்படி 2 பிள்ளைகளை உற்பத்தி செய்து தச்ச பிரம்மனுக்கு பர்ணாதிபால திருமணம் செய்து வைத்து 49 பெண் பிள்ளை பிறந்தது. அதை யார் யாருக்கு கொடுத்தார்? சந்திரனுக்கு 27, புலத்தவர் ரிஷிக்கு 9, காசிவருக்கு 13 இல்லையா? அப்படி சந்திரனுக்கு கொடுத்தாங்க 27 பெண். அந்த 27 பெண்ணை சந்திரனுக்கு கொடுத்து அதே சந்திரா அழகிலே சிறந்தவன் நீ, உன் அழகை மெச்சி உனக்கு நான் 27 பெண்களை கொடுக்கிறேன். ஆனால் இந்த 27 பெண்களிடமும் சரி சமமாக பாசத்தை காட்ட வேண்டும், எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஓர் பெண்ணிடத்திலே அன்பை காட்டி இன்னொரு பெண்ணிடத்திலே வெறுப்பை காட்டினால் என்னுடைய சாபத்துக்கு நீ ஆளாகி விடுவார். அப்படி என்று தட்சபிரமன் எச்சரிக்கையிட்டு அப்படி கொடுத்தான் 27 பெண்ணை சந்திரனுக்கு. அப்படி சந்திரனுக்கு கொடுத்தானே. ஆனால்
அஸ்வினி பரணி ரோகிணி கார்த்திகை ஆனா அந்த ரோகிணி என்ற பெண் மேல சந்திரனுக்கு அதிகபதியான பிரியம் யாரு ரோகிணி மேல ரோகிணி மேல் அதிக பிரியத்தை காட்டி மற்ற பெண்களை அலட்சியப்படுத்தினார் அப்ப இந்த 26 பெண்களும் சென்று என் மகனாகிய தட்சணத்திலே முறையிட்டது அப்பா எங்கள் கணவர் ரோகிணியை தவிர மற்றவரை யாரையும் எடுத்து பார்த்திருக்கிறேன் ஓர வஞ்சனை செய்கிறார் எங்கள் மேல் பாசத்தை காட்டவில்லை அப்படின்னு தெரிவித்த உடனே தட்சண கோபம் வந்தது அதே சந்திரா இவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்ற ஆணவம் 27 பெண்ணை உனக்கு கொடுத்தேன் கொடுக்கும் போது என்ன சொல்லி வருத்தேன் 27 பெண்ணிடத்தில் சமமாக அப்படி என்று தெரிவித்தேன் ஆனால் நீயோ ஒரு பெண் மேல் பாசத்தை வைத்து மற்ற பெண்ணை அலட்சியப்படுத்தினார் உன்னுடைய அழகு ஒரு நாளைக்கு ஒரு கலையாக தேய கிடவது இவ்வளவு அழகு இருந்தாலும் உனக்கு ஆணவம் உன்னுடைய அழகு குறைந்து கொண்டே வர வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார் நேரா கிடுகன்னு என் அப்பா கிட்ட வந்தான் யாரு எம்பெருமான் நாராயண இடத்துல சந்திரன் சென்று முறையிட்டான் அப்ப சொன்னார் அப்பா தட்சணன் கொடுத்த சாபத்தை யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது என்னால் அதை ஒன்று பண்ண முடியாது நேரா கைலாய பரமமூர்த்தி இடத்திலே செல் அவரிடத்திலே சென்று முறையிட்டார் இதற்கு வழி அவரால் மட்டுமே தெரியும் அப்படி என்ற உடனே நேரா ஓட்டமாக ஓடி சிவபெருமான் கால அடியிலே விழுந்தார் சந்திரன் ஐயா என் மாமனார் எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார் நாளுக்கு ஒரு கலையாக தேய கடவுள் அப்படி என்று சாபத்தை கொடுத்தார் அப்படி என்று சந்திரன் சொன்ன உடனே சிவபெருமான் பார்த்தார் கால் அடியிலே விழுந்த சந்திரனை எடுத்து முடியிலே வைத்தார் முடியிலே வைத்து அதே சந்திரா தட்சணன் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது ஆனால் நான் ஒரு வரம் கொடுக்கிறேன் தட்சணன் கொடுத்த சாபப்படி நாளுக்கு ஒரு கலையாக தேய்வாய் ஆனால் என்னுடைய வரப்படி நாளுக்கு ஒரு கலையாக வளர கடவுள் அதனால்தான் பேய் பிறை வளர்பிறை சந்திரன் ஒரு நாள் மட்டும் முழு நிலவாயிருக்கும் அதுதான் திருமணம் செய்த நாள் ஆமா மற்ற 15 நாளைக்கு சந்திரன் தேய்ந்து கொண்டே வரும் 15 நாளைக்கு வளர்ந்து கொண்டே வருவார் இதுதான் தட்சனுடைய சாபம் அப்படி இருந்தாலும் என் அப்பா படைப்பு தொழிலை செய்யறேன் இந்த உலகத்திலே எனக்கு என் தந்தைக்கும் கடுவாக அப்பமா அடிக்காது எப்படி குடிக்கிறா நீ கட்டிங் சாப்பிட பிரம்மதேவனும் பகவான் மாரா குடிச்சிட்டு அடிக்கிறாங்க கம்மியா அடிக்கிறாங்களா மாயவா சொல்ற கம்மியா உங்க வீட்டுல அடிச்சுங்க தேவராட குடிச்சிட்டு அடிச்சுக்கிறாங்க குடிய மாட்டா கம்மியாட்டி அப்படி என் தந்தைக்கு எனக்கு காட்டு வாக்குவாதம் சொன்னேன் இந்த பாமர மக்களை நான் தான் படைக்கிறேன் நான் படைக்கிறதுனாலதான் பரமக்கடவுள் படி அளக்கிறார் என் தந்தை அவர் பாவப்புரிகளை பார்த்து அழைத்து வருகிறார் அப்ப நான் படிப்பு தொழிலை நிறுத்திட்டான் அவங்க 2 பேரும் வேலைக்குதா அவங்க 2 பேரும் வேலை கொடுக்குற ஆளு அப்ப நான் தான் பெரியார் அப்ப எனக்கு என் தந்தைக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு நேரா கைலாய சென்றோம் யார் பெரியார் இன்னைக்கே தெரியும் முதல் கடவுள் அப்படி என்று நேரா பரம கடவுளத்தில் சென்று முறையிட்ட உடனே அவர் பார்த்தார் இருவருக்கு ஒரு பரிசை வைத்தார் ஏன்னா சிவபெருமான் நினைக்கிறார் இந்த உலகத்திலே நாம் ஒரு ஆள் இருக்க இவங்க அப்பா மகன் 2 பேருக்கு ஆணவம் வந்து விட்டது ஆணவத்தை அடக்க வேண்டும் இந்த பாடத்தை புட்ட வேண்டும் அப்படி என்று இருவருக்கு ஒரு பரிசை வைத்தார் நீங்கள் இருவரும் நான் அண்ட சராசரத்திற்கும் ஈழ பயங்கரத்திற்கும் சுய உருவாக இருக்க போகிறேன் யார் ஒருவர் என் பாதத்தை பார்க்கிறோம் அவரே பெரியார் அதற்கு முன்பாக என் ஜட்டா முடியா அவரே பெரியார் அப்படி என்று பரிசை வைத்தார் என் அப்பா பார்த்தார் பூமியை துளைப்பதற்கு ஒரு பன்றி அவதாரத்தை எடுத்து பூமியை துளைத்து கொண்டு பார்த்து பார்க்க போயிட்டார் ஆனா நான் யார குடி வாங்கினேன் போய் கொண்டே இருக்கிறார் வெகு நாளா போகிறார் பாட்டு வேகம் ஆமாண்டா அன்னப்பறவை உலகத்திலே குற்றம் இல்லாத பறவை அன்னப்பறவை குற்றம் இல்லாத பறவை 10 லிட்டர் தண்ணியில ஒரே 1 லிட்டர் பாலை ஊற்றினார்
அந்த தண்ணியை விட்டுட்டு வந்துட்டு பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்கக்கூடிய தன்மை. ஆமா, இனம் பிரிக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் வீட்டுல ஒரு முன்னாடி மெயின் வாசல் வச்சாங்கன்னா அந்த சூரிய பலகையில அன்னப்பறவை வரைஞ்சி வைப்பாங்க. ஏன் இந்த குடும்பம் குற்றமில்லாமல் வாழ வேண்டும், அன்னப்பறவை போல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி என்று அப்பேற்பட்ட அன்னப்பறவையில் ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக யுக யுகாலமாக போய்கொண்டே இருக்கிறேன். அப்படி போன ஒரு குறிப்பிட்ட உயரம் சென்ற உடனே அன்னப்பட்சாகப்பட்டது கை சோர்ந்து மெய் சோர்ந்து அப்படியே இறகெல்லாம் பல 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 அப்படி அந்தரத்திலே தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆகாயத்தில் இருந்து இந்த பூலகத்தை நோக்கி ஒரு தாகமாகப்பட்டது வந்து கொண்டிருந்தது. அந்த தாகம்பூவை பார்த்து, ஏன் தாகம்பூவே, நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படி கேட்ட உடனே ஈசன் ஜடாமுடியில் இருந்து இந்த பூலகத்தை நோக்கி செல்லுகிறேன் அப்படின்னு தெரிவித்த உடனே இன்னும் ஈசன் ஜடாமுடி எவ்வளவு உயரம் அப்படின்னு தாகம்பூவை கேட்டேன். அப்ப தாகம்பூ சொல்லுது, ஐயா நானோ யுக யுக காலமா மேல இருந்து வரேன், இன்னும் பாதி தூரமே வரல, நீ எங்க போவது அப்படி சொன்ன உடனே பார்த்தேன் மேல இருந்து இந்த தாயமுக இவ்வளவு காலம் நாம் எங்கே செல்வது, ஈசன் ஜடாமுடியை பார்ப்பது இது ஆகாது அப்படி என்று ஒரு குறிப்பிட்ட. ஆமா, தாயமுவை பார்த்து, ஏன் தாயமுவை எனக்காக நீ ஒரு உதவி செய்வது என்னன்னு கேட்டுச்சு. நாளை தினத்திலே தேவ சபை கூட போகுது, அந்த தேவ சபையில் எனக்காக ஒரு பொய்ச்சாட்சி சொல்லணும். அது எப்படி? பிரம்மதேவன் வந்தார், ஈசன் ஜடாமுடியை பார்த்தார், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பொய்ச்சாட்சி சொன்னா போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படி ஒப்பந்தம் போட்டு கொண்டு இருவர் மூலத்துக்கு வந்தோம். மறுநாள் தினத்திலே தேவ சபைக்குரியது, தேவ சபையிலே சபையில கேக்குறாங்க, பாதத்தை பார்த்தவர் யார்? சிவபெருமான் ஜடாமுடியை பார்த்தவன் யார் அப்படி கேட்ட உடனே எங்க அப்பா பார்த்தார், எழுந்து கை கட்டி தலை குனிஞ்சி சபையில வந்து நின்று, ஐயா சபையோர்களே, எவ்வளவோ போராடி பார்த்து என்னால் ஈசன் பாதத்தை பார்க்க முடியவில்லை அப்படி என்று அவர் தோல்வி ஒப்புக்கொண்டு ஒரு பெருமான் அமர்ந்தார். அப்புறம் எப்படி நிக்கிறேன், எப்ப நம்மள கூப்பிடுவாங்க பாக்குறேன், ஏண்டா அது விபரமா சொல்றதுக்கு தமிழ் பாட்டு நடனி மண்டே பொழுதுருக்கும். அப்படி ஏன் நமக்கு தான் சாட்சி ஆளுக்குது, நம்ம பாய் பண்ணுவோம், ஏன்னா சாட்சி ஆளுக்குது, சாட்சி ஆளுந்தா எந்த பஞ்சாயத்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன கூப்பிட்டு கேட்ட உடனே தைரியமாக சென்றேன். நான் போய் எப்படி சொல்றேன், நான் சென்றேன், ஈசன் ஜடாமுடியை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் பண்ண அந்த தாய்மொழி கேட்டுப்பாரு அப்படின்னு சிவபெருமான் தாய்மொழி கூப்பிட்டு கேட்டார். கேட்ட உடனே பொருத்தமா சாட்சி சொல்லுது, பிரம்மதேவன் வந்தார், ஈசன் ஜடாமுடியை பார்த்தார், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அதே தாய்மொழி எவ்வளவு உயர்வான என்னுடைய ஜடாமுடியில் இருந்த நீ இந்த பிரம்மதேவன் வார்த்தை கேட்டு எப்போது போய் சொன்னாயோ, இந்த உலகத்திலே எந்த பூஜைக்கு நீ உகந்த மலராக போகக்கூடாது. அது மட்டும் கிடையாது, எவ்வளவு வாசனை மிகுந்த மலராக இருந்தாலும் இந்த பெண்கள் யாரும் உன்னை தலையில எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்படி மீறி கூறினார். அப்படி என்று போய் சாட்சி சொன்ன தாய்மூக்கு சாபத்தை கொடுத்தார். என்னை பார்த்தார், அதே பிரம்மதேவா மும்மூர்த்திகளிலே ஒருவன், படைப்பு கர்த்தா, சித்தரமாக போய் சொல்லிவிட்டாய். இந்த உலகத்தில் உனக்கு தனி ஆலயம் என்பதே அதுக்கு முன்னாடி இருந்த கோயில் கூட எப்ப சிவபெருமான் சாபத்தை கொடுத்தாரோ அதோட. ஆனா அன்று முதல் இன்று வரை எந்த தவறு செய்ய. ஆனா ஒண்ணுதான், உலகத்தில் அசுரனே ஓத்த முளைக்கிறானோ நேர சத்திரம் வருவது, அடிவாதமாக அடிப்பது, இங்கிருந்து கைலாய வைகுந்தம் ஓடுவது. எப்போது முருகப்பெருமான் தோன்றி அசுராதிகளை வைத்தாரோ அதிலிருந்து அசுரா தொல்லை என்பது அறிவோடு கிடையாது, நிம்மதியா இருக்கின்றோம். நான் சித்திப்பு தொழிலை செய்ய வேண்டுமானால் என் மனைவி கலைவாணி அந்த பொம்மையின் நாவிலே அமர்ந்து சகல விதமான கல்வியை சகல விதமான வார்த்தையை போதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பூமியா போயிடும். அதனால் அசுர தொல்லை என்பது கிடையாது, சித்திப்பு தொழிலை தொடங்க வேண்டும். அதனால் கலைவாணி அது சீக்கிரமாக
Thank you.
கந்துல வர தோசைக்கார ஏடா கந்துகால யார கந்துல கூப்பிடுற இல்ல ஏடா தோசைக்கார அட மூஞ்சி இல்லாதடா ஆமா நான் மூஞ்சி தான் நாய் ஆமா நானே கண்ணுங்காலம் ஆமா ஓ எங்க போனாலும் ஆம்பளை கண்டுக்க மாட்டானா எங்க வீட்டுக்காரா ஐயோ ஏன் எங்க வீட்டுக்காரர் எனக்கு தெய்வம் எப்படி ஆமா அவருக்கு நான் தெய்வம் ஓஹோ அப்படியா ஆமா எப்படி தெய்வம்டா காலையில 6 மணிக்கு கிளம்புவேன் ஆஹோ எங்க போய் வந்தோட என்ன ஏது எங்க போய் வர நேரம் சென்று ஏன் வர அப்படின்னு கேட்டுக்க மாட்டாரு தெரிஞ்சுக்க மாட்டாரு எங்க போய் சேர்ந்து வந்தாலும் கண்டுக்க மாட்டாரு ஓஹோ தெய்வம் ஏன் அவர் நினைச்சுக்கிறது எல்லாரு காலையில 6 மணிக்கு போறா நைட் 8 மணிக்கு வரா ஏதோ போற இடத்துல தான தர்மம் செய்துட்டு வரா ஓ தான தர்மம் ஆமா தானத்துல 32 தானம் சொல்லுவாங்க ஆமா அதுல இது ஒரு தான மாட்டம் இருக்கட்டுமே ஓ ஒருத்தருக்கு படுத்துட்டு வந்து ஒரு தான மாட்டேங்குது ஆமா அப்படி நினைச்சுக்கிறது அப்படி இந்த கை எடுத்து கும்பிடுறாரா தம்பி எங்க வீட்டுக்காரு அப்படியா ஆமா ஆமா கேட்டியா என்ன எங்க வீட்டுல ஆம்பளை ஆம்பளை சண்டையே வராது பின்ன ஏன் வந்து பின்ன எந்த காலத்துலயும் எந்த நேரத்துலயும் எப்படி வரும் பின்ன அம்மா ஒத்துமே கிடப்பாங்க சரி ஆ எங்க போனாலும் உன்னை கண்டுக்க மாட்டேன்னு சொல்றியா ஆமா அந்த கம்மியாட்டி யாரவன் நான் தான் உனக்கு சொல்லி வச்சுக்கிறேன் அவர் தெய்வம் அவருக்கு நான் தெய்வம் சொல்லி வச்சுக்கிறேன் அதே பொட்டு உடைக்கிறோம் பூ உடைக்கிறோம் எங்க வீட்டு யாரும் கம்மி அதேதான் கம்மியாட்டி கேட்கறேன் அப்படியே ஆட்டக்காரன் மூக்க ஒடிச்சு விட்டுருவேன் ஆட்டம் நல்லா ஆளுக்கு நான் மயிறு உங்களுக்கு அவனு அப்புறம் மயிறு நடத்தின என்னதான் நடத்துறது போதுமா கணவன் செத்தான் சொல்லு பொம்பளை செத்தான் ஆயிடணும் பத்தெல்லாம் சிரிக்கணும் எல்லாரும் கூட்டாடணும் அப்படியே கும்பலா எடுத்து கும்பலா அப்படியே கை செஞ்சு போயிட்டா ஓட்டுறோம் குறுக்கு ஓட்டுறோம் அது இறந்தாலும் தன் புகழ பேசும். ஆமா. ராமனுடைய சம்ஹாரம் எழுதியிருந்த ராமனுடைய புகழ்ச்சி எழுதினா ராமனுடைய கதையை எழுதியிருக்கிறான். ஆமா. புரியுதா? அதை போல இந்த பூமியில ஒரு குழந்தை பிறந்தாலும் தன் புகழ பேசும், அது மறைந்தாலும் தன் புகழ பேசும். 2004 உண்மையா நடந்த சம்பவம் கும்பகோணத்துல 3வது மாடி கட்டிடத்துல 96 பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 3வது மாடி கட்டிடத்தை படிச்சுட்டு இருந்தா அது 3வது மாடி கட்டிடத்துல கீத்து கொட்டா, அந்த கீத்து கொட்டா எரிஞ்சு 96 பசங்களும் செத்துட்டாங்க. ஒரு பசங்க கூட உயிரோட கிடையாது. ஏன்னா இப்ப மாதிரி சித்திரை மாசம் வெயில எல்கேஜி யூகேஜி பசங்க படிக்கிறது இல்லையா, அந்த 3வது மாடியில கட்டிடத்துல அந்த பசங்களுக்கு வெயில் தெரியக்கூடாது என்பதற்காக 3வது மாடி கட்டிடத்துல கீத்து கொட்டா
அப்படி அந்த பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா 12:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. அந்த கீத்து கொட்டா பிடிச்சு 96 பசங்களும் அந்த கீத்து கொட்டாவில் ஒரே ஒரு அன்னைக்கு ஆசிரியர் கூட்டம். ஆசிரியர் கூட்டத்துக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு பசங்களுக்கு பாதுகாப்பா ஒரே ஒரு டீச்சர் மட்டும் அந்த பசங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. அப்போ அந்த சம்பவத்தை வந்து அந்த 12:30 மணிக்கு அந்த கீத்து கொட்டா பிடிச்சு எரிஞ்சு 96 பசங்களை எரிச்சிட்டாங்க, அந்த டீச்சர் உட்பட. அன்னைக்கு என்ன செய்துட்டாங்க வாட்ச்மேன், ஒரு பசங்க மெக்க விட்டு கீழே இறங்கி வந்தாலும் பெத்தவங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாப்பால போட்டுட்டு என்ன பண்ணிட்டான் வாட்ச்மேன், பக்கத்துல இருக்கிற ஒரு டீ ஸ்டாருக்கு டீ சாப்பிட போயிட்டான். கரெக்டா அந்த சம்பவத்தை நடந்து தான் பட்ட கஷ்டம் படக்கூடாது என்பதற்காக ஒரு அம்மாவுக்கு 4 வீடு வேலை செஞ்சுதான் ஒரு அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய குழந்தைய அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். அந்த அம்மா குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எரிஞ்சிட்டானே, அந்த அம்மா கிட்ட போய் எரிஞ்ச ஒரு பெட்டி கடைக்காரன் சொல்றான், அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெட்டி கடைக்காரன், அம்மா தான் பட்ட கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு 4 வீடு வேலை செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு உன் பையனும் 96 பசங்களும் உன் பையனும் செத்துட்டாமா அப்படின்னு அந்த சரி ஆயிட்டானே அப்படின்னு அந்த பெத்த தாய்கிட்ட போய் சொன்ன உடனே அந்த பெத்த தாய் அந்த பாத்திரத்தனம் கடாச்சிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல பார்த்து பாடுறாளாம், என்னம்மா இந்த பெற்ற வயிறது பத்தி எரியுது பாராடா, மனசாட்சி இல்லாத குன்னுட்டியே, என் வயிற்றில் பிறந்து நாளைக்கு எனக்கு துணையா இருக்கும், நாளைக்கு வயதான காலத்துல எனக்கு துணையா இருக்கு நினைச்சு பிரச்சனை. அப்படி இந்த குழந்தைய கொன்னுட்டியே, உனக்கு மனசாட்சி இருக்குதா? ஆனா சிறு குழந்தையாக இருந்தாலும் தவறு செய்ய வயது கூட கிடையாது. ஆனா காலையில மாலையில யார திரும்ப நாவல குதி கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த நான் முகண்டே ஏனாரின் ஒரு திட்ட செல்வங்கள், அந்த நான் முகண்டே அந்த பிரம்மதேவனுடைய மனைவி சரஸ்வதியை நாவல குதி கொண்டுட்டு இருந்தாங்களே, அவங்க படிச்சு பெரியாராகி இந்த கும்பகோணத்துல ஒரு கலெக்டர் ஆயிருக்கலாமே, ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாமே, ஒரு மந்திரி ஆயிருக்கலாமே, இல்ல ஒன்ன போல் ஒரு தேவர் ஆயிருக்கலாமே, மனசாட்சி இல்லாத கொன்னுட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த 3வது மாடி கட்டிடத்தை ஏறி நின்று அந்த எரிஞ்ச குழந்தையுடைய சடலமாவது கிடக்குமா அப்படின்னு நெருப்ப கிளறி பாக்குறாள் அந்த சாம்பல. அது அங்க எப்படி கிடைக்குதா? நீ சிந்தித்து பார்க்காமல் செய்த பிள்ளையார் ஐயாரே, நீ சிந்தித்து பார்க்காமல் செய்த பிள்ளையார் ஐயாரே, உடக்கத்த சரீரத்துக்கு தீட்டிக்காயிருமையாரே, உடக்கத்த சரீரத்துக்கு தீட்டிக்காயிருமையாரே. இந்த உடலாகப்பட்டது தீக்கு இரையாகி எரியும் பொழுது நம்ம உற்றார் உறவினை யாராவது வருவாங்களா, நம்ம சொந்த பந்தம் யாராவது வருவாங்களா அப்படின்னு நினைச்சிருக்குமா? அது மட்டுமல்லையே, காலையில பள்ளிக்கூடம் அனுப்பினே, அப்ப என் பையன் கையில சாப்பாடு கொடுத்துட்டு அந்த வேலை கை காட்டி எப்படி திரும்ப போனா, இந்த பிஞ்சு வீரல் காட்டி போய்வாரு என்று சொன்னாங்க. இந்த பிஞ்சு வீரல் காட்டி போய்வாரு என்று சொன்னாங்க. ஐயன் பிள்ளை எங்கிட்ட எப்பா வருவாரு நின்னவே, ஐயன் பிள்ளை எங்கிட்ட எப்பா வருவாரு நின்னவே. ஐயா
தேவராச்சே ஆ. அவரை திட்ட முடியலம்மா. அதுதான் உங்க நீதி நேர்மை எங்க போச்சு ஐயனே, உங்க நீதி நேர்மை எங்க போச்சு ஐயனே, அந்த பிஞ்சு பாலகரை கொஞ்சம் குவித்து தம்மையானே, அந்த பிஞ்சு பாலகரை கொஞ்சம் குவித்து தம்மையானே. ஆமா மாமந்தூர் ரூபாய் ஒரு உண்டை வாங்கி தந்தாங்க. நீ போடா அப்பா, போய் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு இப்படி ஆகி போச்சு. வந்த பிறந்தாய்க்கு பிறந்தது இருக்கட்டும் இருக்கட்டும் கம்பெனியா போவான். எங்க அம்மாவை தான் பாராடுறான். எங்க போனாலே வந்தாங்களோ இந்த உருவத்தை உருவாட்டி விட்டாங்க பாரு. கடல்ல இருந்து கிளம்பு வர வரைக்கும் உனக்கு தெரியாத ஆள் கூட தெரியாத ஊருக்கு போறான் கட்டிக்காரன் விட்டாங்க பாரு. எங்க அம்மா தான் பாராடுறான். அதான் எப்படியோ எங்க போனா ஆட்டா பேத்துட்டு போயிடா. அதான் காரிங்களை காட்டுறாங்க. சரிடா. ஐயா அரசாங்க அமைச்சர் எம்மா வாங்கய்யா, வணக்கம் வணக்கம். வாங்கய்யா வணக்கம். ஆமா தாஜியம்மா வணக்கம் வணக்கம். ஆமா ஆமா நல்லது அம்மா. ஆமா வணக்கம். சுகமோடு வாழக்கிழமை வணக்கம். கணக்கழகு அனந்தமதி யாவருக்கு அழகு எங்கடி பூடிச்சு கைட்டி வச்சிட்டியா? மறந்து வச்சியா? சரி ரைட்டு ஆகட்டும். அடவு வச்சுட்டான்டா அவன் வீட்டுக்காரன் ஒரு மாசமான தங்குது. இன்னைக்கு காசில் எடுக்கிற மூக்குல இருந்த மூக்குக்கு கைட்டு வச்சுட்டு வந்துட்டேன். சரி அம்மா இதோ முத்தாலம்மன் தானே? முத்தாலம் மாரியம்மனுக்கு பூஜை செய்து ஏரியாகரம் நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மாரியம்மனுக்கு பூஜை செய்து கூழ்வார்த்தல் செய்து தேர் திருவிழா நடத்தி இந்த மாரியம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக 2 இரவு கூத்து வைத்துள்ளார். ஆமா கடல் என்ற புவிநீரில் அளவென்ற ஒரு கொண்டு வாழ்வை தினைத்து நினைத்தனைத்தம் உடல் என்ற கும்பிக்கு உறவென்று இறை தேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டு உண்டு உறங்குவதே கண்டதே இல்லாத ஒரு பயணம் அடைந்ததில்லை. இந்த பூமியில இந்த உயிராகப்பட்டது பிறக்குது. வரும்போது ஏதாவது கொண்டு வரமா? போகும்போது ஏதாவது கொண்டு போறமா? அதுக்கே உழவு போட்டி போறாம சாவரம் காலத்துல இந்த அண்ணா கயிறு கூட காரத்துட்டு தான் உள்ள குழிவுல போடுறான். இருப்பது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள் நிலம் வாங்குறோம், பத்திரத்தை எழுதுறான். ஆமா பத்திரத்தை எழுதி பத்திரமா போய் வச்சு போட்டு பத்திரமா போய் சேர்ந்துறான். ஏண்டி அது மூதாதி காலங்காலமா மூதாதிகள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு பத்திரம்னு ஒண்ணு உருவாக்கணும். பத்திரமா இருக்கணும். புரியுதா? அது நம்ம கையில என்ன கிடக்குது. அந்த பூமியில வரும்போது இந்த உயிராகப்பட்டது ஏதாவது பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வருவதும் கிடையாது. அது செல்ல போது எதுவும் கொண்டு போவது இந்த பூமியில பிறந்த உடனே அதன் பிறகுதான் மாமா மச்சான் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் என்ற உறவை தேடுறோம். அதோட உறவோட வாழறோம். ஏன்னா 2 சுகம் தான் நம்ம அனுபவிக்கிறது. சாப்பிடுறது உறங்குவதை தவிர வேற ஒரு சுகத்தையும் அனுபவிக்கிறோம். இருப்பது கொஞ்ச நாள் இந்த பூமியில. புரியுதா? ஆடுவோம் பாடுவோம் உண்ணுவோம் உறங்குவோம். ஆமா கொஞ்ச நாள் தான். அதே மனுஷனுடைய ஆயுள் காலம் 60 ஆண்டு காலம் போட்டா 60 ஆண்டு காலத்துல 20 ஆண்டு காலம் தூங்கிய கழிச்சிடறோம். புரியுதா? அதுல 20 ஆண்டு காலம் சந்தோஷம் இல்லாத கழிச்சிடறோம். 20 ஆண்டு காலம் நம்ம குடிச்சு கழிச்சிடறோம். இது பாரு அது நாமளா திமிர்ல செய்யறோம். என்னடா போட போகுது எப்படி 100 வயசு அப்படி கடவுள் போட்டு நாத்து விடுவாங்க. இயற்கை முறையில ஒரு விவசாயத்தை செஞ்சாங்க. சரி ஆமா நெல்லிலே
மருந்து கலக்குறோம். ஆமா. அப்புறம் இந்த சரி அப்பா, இதுக்கு மேல பேசலாம் வீண் கதைன்றுவாங்க. தேவையில்லாத அதோட இருக்கு. தேவையில்ல அது மாதிரி கதை, அது மாதிரி பயமா இருக்கு. எதை பேசுறது எதை அடக்கிறது அப்படின்னு பயமா இருக்குது. சரி அப்பா, இருப்பது கொஞ்ச நாள். அந்த இருக்கக்கூடிய நாள்ல மாமா மச்சான் அண்ணன் தம்பியோட சொந்த பந்தத்தோட வாழ வேண்டும். என கடவுளுடைய அனுகிரகம் வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காக நம் நாடகத்தை கண்டுகளித்திருக்கக்கூடிய அருமை தாஜந்தையாருடைய பாதத்திற்கு கனதனமானவர்களுக்கும் இவூரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் பாதத்திற்கும் நம்ம நாடகதாரி அவர்களுக்கும் கற்றுணர்ந்த சபையோர் அவர்களுக்கு பணிவாழ்ந்த சிறந்த நாந்த வணக்கத்துக்கு இருக்கின்றேன். யாரம்மா? எந்த நாட்டுக்கு அரசி? உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டுதான் ஏதாவது விளக்கம்? எடுத்து கூறு சொல்றேன். சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி என்ற விளக்கம் தெரிந்து விட்டது. மாடி யாருடைய பதியான மன்னவர்? எந்த நாட்டை ஆளக்கூடியவர்? விளக்கம் தெரியுமா? நான்முகன் படைத்த சத்தியலோகத்தை அழக்கூடிய நான்முகன் படைத்த பிரம்மதேவனுடைய மனைவி கலைவாணி. கலைவாணி என்ற விளக்கம். இந்த உலகமாகப்பட்டது 50 கோடி 70 லட்சம் புரிந்தது நீல மயில் அகலம். இந்த உலகத்திலே 4448 ஜீவராசிகள் வாழ்கிறது. அத்தனை ஜீவராசிகளையும் இந்த மாபெர மக்களின் படைக்கக்கூடிய தொழிலாக கொண்டவர் என் பதியான மன்னவர். மக்களை படைக்கிற வேலை உங்க வீட்டுக்கு. ஆமா, இந்த மக்களை படைத்து இந்த பூ உலகில் அனுப்பின உடனே இந்த மக்களுடைய நாவில இருந்து பேசக்கூடிய ஆற்றல் படைக்கக்கூடியவன் நான் தான். அப்போ கல்வி அறிவு என்பதை கொடுத்து அவங்கள பெரியார் ஆக்குவது நான் தான். ஆனால் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு சத்தியலோகத்திலே ஒண்ணு குறை என்பது கிடையாது. புரியுதா? அசுரர்கள் வருவது, சத்தியலோகத்தை அடிப்பது, கைலாயம் ஓடுவது, இப்படியே காலத்தை கொஞ்ச நாள் கழிச்சிட்டோம். ஆமா, ஆனா முருகப்பெருமானுடைய திருக்கருணையால் சூரபதமன் சிங்கமோகன் பானுகோபன் என்று சொல்லப்பட்ட அனைத்து அசுராதிகள் எல்லாம் அடிந்து விட்டார்கள். சூரசம்ஹாரத்தை முடித்து விட்டார்கள். சந்தோஷமாக இருக்கின்றேன். இன்றைய தினத்தில் என் பையன் மனவர் பாதத்தை பணிதாக வேண்டும். பையன் மனவர் இருந்தார்னா உன் மனைவி கலைவாணி என்றிருப்பதாக அறிக்கை செய்தார். எந்த நேரத்தில்
அப்புறம் உன்ன ஆமா போய் கலைவாணியை வேகமா கூப்பிடான்னு சொன்னேன். நான் தான் போனேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட ஏய், வீட்டுங்க சொல்ற கம்மியாச்சு. அதான் அங்கதான் போனேன் போட்டியா நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட போனா என்ன அர்த்தம்? என்ன வேணும் பாக்குறீங்களா? பேசுறே சூழ்ச்சி கண்டு முடிக்கிறீங்களா பெரிய நீங்க எப்படி சொன்னா நான் தான் போனேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட. வீட்டுக்கு போய் அரை மணிக்கு. காஞ்ச மாட்டாங்க ஆமா வந்துச்சு ஓ நம்ம அந்தப்புறத்து தாதி. தாதினா மகாலட்சுமி மாதிரி நான் முகம் எப்படி இருக்குது எப்படி பத்தியா முகம் தாதி மகாராணி விட்டாங்களா? சரி வர சொல்ற ரெண்டு பேருக்கு 7.5 போட்டோம். என்ன அம்மா சந்தேகம் எதிர்பார்த்துக்கிறீங்க? என்ன பின்ன பணம் கட்டி கொடுத்தா சரி போ கட்டி பணம் கொஞ்சம் கொடுங்க கட்டி கலைவாணி மகராஜர் சுவாமி என்னங்க நீ மாதர் குல மாணிக்கமே
தீர்க்க ஆயுளோடு சுகட்சேமமாக எக்குறையும் இல்லாமல் வாழ வேண்டும். ஆகட்டும் ஐயா, தங்கள் சித்தம் எனது வாக்கியம். ஆகட்டும். ஒரு வார்த்தை ஒன்றாச்சு. தவிர்ப்பு கிடையாது. ஐயா இல்லற நல்லீர சிந்தனை கனகனை செய்திருந்தவாளை சங்கதி எதற்காக? ஒரு வீட்டுல சண்டை வருதுன்னா ஏண்டா வராது? கோபம் வருது. டீ எடுத்துவேன் போனா வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரி ஆண்டா வந்து கேட்ட கோவம் வராது. இப்ப அப்புறம் எதனா கடந்தா எடுத்து சாத்த வேண்டியதான். சரி நீ சொல்ற அதான் வந்து வாங்க சாப்பிடுங்க. ஒரு குடும்பம் மண்டபம் கேட்க மாட்டேன். 20 நாள் கழிச்சா வரேன் என் வீட்டுக்கு போன் பண்ண மாமா அப்புறமா இறங்கி ஓரமா ஒதுங்கி வா போயிடாதீங்க பஸ்ல. எங்க ஊர் ராமகாண்ட போய் இறங்கிடுவான். எங்க ஊர் ராமகாண்ட மாநாட்ட பெருமை பேசுற நாட்டுக்கு கொண்டாடி பெருமை போராமட்டு கையே போராமட்டு நெய்யே கொண்டாட்டி கையே பொண்டாட்டி பெருமை பேசுறோம். போடா அதுக்குதான் யார காய்ச்ச கந்தல கூப்பிட்டாங்க. காசாவும் பணமாவும் அரிசாவும் பருப்பாவும் சொல்றீங்க. அவர் எது கூப்பிட்டாரா அரசாங்கத்துல இருக்கிற பொருளை அப்பப்ப கை வச்சு தடையும் புடிச்சு பாக்கணும். சாதாரண ஆளுநர் அப்பப்போ ஒரு கண்டுபிடிக்கும். எதுக்கு அதுக்குதான் அப்புறம் இவனை என்ன தலை எடுத்து அடிக்கலாம். கம்யூனிட்டி சொல்ற கம்யூனிட்டி கூப்பிட்டாங்க சொல்றா மேட்ரு போறது கட்டியார் அடிப்பான். குடும்ப ரகசியம் பேச மாட்டாங்களா? பகல் எல்லாம் படிப்பு தொழில். என் மனைவி கலைவாணிக்கு அவருடைய நாவிலே அமர்ந்து மக்களுக்கு சகல விதமான கல்வி உபயோகிக்கிறது. அப்ப ராகுல் இரவு நேரத்துல பேச முடியும். காமினேட் பேர் அதே சேர்ந்து குடும்பத்தில் நடந்து வந்து இருவரும் சதியும் பதியமா இருக்கணும். இருவரும் சதியும் பதியமா பஞ்சல்ல உட்காரணும்.
கட்டிலே இருவரும் சேர்ந்து விளையாடுவோம் ஐயோ அம்மாடி அது கூட அப்படிதான் போக சரி அப்படி அழிஞ்சு போடாத மரதா மரதா தண்ணி வந்துருச்சு என்னடா நான் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க வந்து தரத்தம் தெரியாதா குடி தண்ணியாடுறா பேமானி எப்படா தண்ணி கேட்ட காலையில 9 மணிக்கு தண்ணி கேட்ட தண்ணி கேட்ட 12 மணி தண்ணி கேட்ட காலு கறி தண்ணி ஆமா இவனே கேண்டலுங்க நீங்க சடர் போட்டாங்க சரி போனா போதே ஐயா இப்ப கேண்டு வந்து ஐயா மாறா குடி தண்ணி ஆடுற ஓ காலு கடுதி போனுங்க ஞாபகம் வருது ஞாபகம் வந்து அத்தராத்திரில ஏஞ்சி ஓட்டாட்டமா ஓடி குடி தண்ணி ஆடுற அப்படியே கிடின போனா சிச்சு போட்டா பாவி திருப்பி வந்து நிம்மதியாக விட மாட்டான் எப்படியாக அத பெருமையாகணும் அத செலவாகணும் அதான் இல்லை இல்லை அப்ப 20 செலவு இருக்கு இத நாரத மகன் தான் போ
வருகிறாய் என்னிடம் மகனமாக பேசினார் என் கொட்டையை இறுக்கி பிடித்து சாபத்தை கொடுத்து விடுவேன். தள்ளி என் தலைமையில கொஞ்சம் வைங்க. ஐயா கொட்டி என் தலைமையில வைங்க. உத்ராட்ச கொட்டை என் தலைமை கொஞ்சம் வைங்க. என்னை விட்டு தத்திரம் முடிச்சிருங்க. வரும்போதே எவ்வளவு அழகா பரம ஆனந்தம் சொல்றேன். என்ன சொல்றான் பாத்தியாவன்? ஐயா ஒரு பரமானந்தம் அவனை செய்ய இவன் கர்மாந்திரம். ஆமா இவனை செய்ய அவன் எட்டாம். ஆமா என் கதை தலை தோட பண்ணிட்டீங்க. சரி அது உங்க எங்க இருந்தாலும் அது இருக்கட்டும். பரமானதுன்னு கூப்பிட்டா குருநாதான்னு கூப்பிடணும். சாபத்தை கொடுத்து விடுவேன். நீ சாப்பிடுற வாங்கி சாப்பிட்டு விடுவேன். சாபம் சாப்பிட கூட பொருள் அல்லது சபிப்பது. சபித்து விடுவேன். ஆகட்டும். சபையை பார்த்தனையா? பெருத்த தேவ சபை, லட்சுமி ராஜ்யபுர சபை, மாதா பிதா குரு தெய்வம், தாய் தந்தைமார்கள் அமர்ந்து திருச்சபை. இப்ப லட்சுமி ராஜ்யபுர சபைக்கு ஆளை உற்று நோக்கி பார்த்தால், ஐயா நீ யாரு, என்ன ஊரு, உன் பேரு, உடம்பு உடம்பு பார்த்து கண் வைக்கிறான் பாரு. யாரு விலக முறையில சொல்லுங்க. சிசியா ஐயா பாட்டு சிசியர்களே குருவானல்ல சிசியான்னு கூப்பிட்டு அவன் குரு என்னன்னு சொல்லணும். பாட்டுன்றான் கம்யூனிட்டி பையா மாசம் 10 ரூபாய் சுற்றி வரக்கூடிய முற்றும் துறந்த மகா ஞானி. மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை முற்றும் துறந்த திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர். உமனுக்கும் உபவர்க்கனுக்கு மகனாக பிறந்து அயலாய பிரம்மதேவனுக்கும் கைவாணிக்கும் அவதார புருஷன். 3 ஆசையை வருத்தவன். 3 ஆசைரா? மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை 3 ஆசை வருது. மகா ஞானி. மகா ஞானி. அது ஏன்னு கேட்க மாட்டியா? ஏன் அப்படியே நிக்கிறீங்க? யார் என்ன வேணா சொல்ற நம்மளுக்கு சரிங்க சரிங்க சரிங்க. 3 ஆசை வருதுன்றாரு. அது எப்படி? அது ஒரு ஆம்பளைக்கு மண்ணாசை மனிதா பிறந்துட்டா மண்ணாசை பொன்னாசை பொருளாசை. எங்காவது பொன்னாசை வேணும்னா ஒரு ஆம்பளைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏண்டா இந்த 3 நாள் வந்து சுற்றி வர ஒரு நாள் தினத்துல எனக்கு கல்யாணம் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. பொண்ணு பாத்துக்கிறாங்க, எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க. தனியா இருப்பாங்க. கல்யாணம் பண்ண பொண்ணை பார்த்து ஒரு ஊரா ஆடாடுறோம். ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு நம்ம இல்லையா? எங்களுக்கு எங்களுக்குங்க ஒரு ஊரா ஆட்டானா எல்லா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதா? ஒரு பொண்ணு எங்களுக்கு கிடைக்காதா? திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை வந்து
நடித்தது அப்படியே டிக்கெட் நடிச்சு அவர் எங்க நிறுத்தினா அப்போ ஏய். திருமணம் செய்ய வேண்டுமே செய்ய வேண்டுமே. ஆவலோர் யாரை போய் கேட்கறது கேக்குது. நம்ம போய் பொண்ணு கேட்டா கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டான் தகுந்த ஆளுக்கு தான் கேட்கணும் கேவன் யாரும் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படின்னு நான் நினைச்சேன் யோசிக்கக்கூடிய நாட்டு நேரத்துல எங்க சின்னதா தங்கராபார் கோபாலகண்ணன் கோபாலக்கண்ணன் மாலாதக்கண்ணன் அண்ணன் எடுத்து சென்று சென்று தாத்தா தாத்தா. எவ்வளவு நாளைக்கு தான் தனியா இருக்குது தனியா இருக்குது. எனக்கு ஒரு திருமணம் செய்து வையா ஆஹா. அப்படின்னு கேட்டார் சரி இவ்வளவு நாள் இல்லாத பேரன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றான் சரி செய்து வைப்போம் நீ முன்னே கல்யாணம் பண்ணி ஜோடி ஜோடி இருக்கிறியே. இருக்கிறியே. நான் முன்னே கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும். எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வை. சொன்னேன் சொன்ன உடனே சரி நாரதா நாரதா. நீ ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன் என்ன இல்லன்னா தைரியமா வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்டா நான் என்ன நினைச்சேன் எங்க தாத்தா 12,208 தேவிமாரி வச்சிருக்கிறேன் பேசிக்கிறேன் நீ. கல்யாணம் பண்ணி அதனால நான் என்ன சொல்றேன் அந்த 12,208ல எதனா சப்ப சாவலால இருந்தா என் மகன் தள்ளி விடு ஓ சப்ப சாப்பிட ஓடி பாட்டி பாட்டி மேல ஆசைப்பட்டுக்கிறப்ப கேள்வி மேல போய் எதுக்குன்னா 12,208 வேலை கத்துக்கலாம்னு ஆசை உனக்கு. எதனா ஒண்ணு அப்படி தள்ளி விடு அப்படி கேட்டேன் பார்த்தேன் தாத்தா நாரதனுக்கு ஆணவம் வந்து விட்டது அந்த பாடத்தை புகுட்ட விடு அப்ப என் தாத்தா சொன்னாரு ஏண்டா 12,208 தேவிமார் இல்லையா எந்த வீட்டுக்கு போலையோ எந்த வீட்டுல நான் இல்லையோ சதியும் பதியமா ஆம்படியா முண்டாட்டியாவது இல்லாத இருக்கணும் அந்த வீட்டுல இருக்க பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே திருமணம் செய்ய வேண்டிய ஆவல் எப்படியா திருமணம் செய்ய வேணும் அப்படியே ஓட்டாத்து தம்பி 12,208 வீட்டுக்கும் போறேன் எங்க பார்த்தாலும் தாத்தாவும் பாட்டியும் ஒன்னா சதியும் பதியமாவும் இருக்கிறாங்க ஒன்னாவே இருக்கிறாங்க நீ அந்த வீட்டுக்கு உள்ள புந்து பாக்குற 12,208 வீடு பார்த்துட்டேன் திறந்து வீட்டுல நானப்போ இந்த கொலை கட்டி பாக்குற பார்த்தா சதியும் பதியமா இருக்கிறாங்க ஜோடி ஜோடியா இருக்கிற என்னடா இது வம்பா போச்சு கை காலெல்லாம் சோர்ந்து போச்சு தாத்தா உங்ககிட்ட நான் என்ன தப்பா கேட்டேன் கல்யாணம் பண்ணி வைதானே சொன்னேன் அது ஒரு தப்பா என்னுடைய அலைய ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டேன் சரி வேற அலைய விட உனக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்கிட்டே சரி இங்க வா அதே ஒரு குளக்கரை அங்க போய் தலைமொழி எழுந்து வந்தா உனக்கு கல்யாணம் தான் ஓ குளத்துல போய் தலைமுடிட்டு வா உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னாரு பாரு கல்யாணத்து மேல இருந்த ஒரு ஆவல் கிடுகிடுன்னு ஓடுனேன் அந்த குளத்தை தலைமொழிக்கு கரையேறி பாக்குறேன் என்ன ஆண் உருவம் போய் அழகான பெண் உருவம் வந்து விட்டுது அந்த குளத்துக்கு சாமா ஆமா ஆம்பளை போய் குளிச்சா பெண்ணா மாறிடும் பெண்ணா மாறிடும் பெண்ணு போய் குடிச்சா ஆம்பளை மாறிடும் இது எனக்கு தெரியல தெரியல போய் குடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ற ஆவல்ல ஆனா பெண்ணா மாறிடும் நீங்க ரெண்டு பேரும் அப்ப மாத்தி மாத்தி போய் குடிச்சிருவாங்கடா ரெண்டு பேரும் போய் குடிச்சிருவாங்கடா வா நீ குடிச்சிருவாங்க நான் அப்புறம் அட்டாவே நான் குடிக்கிறேன் நான் குடிக்கிறேன் முதல்ல கொண்டு காட்டுறேன் அப்போ அழகான பெண் உருவம் வந்தது பார்த்தேன் அடடா மோசம் போயிட்டுமே பெண் உருவம் வந்துடுச்சு தாத்தா கிட்ட வர தாத்தா உன் பேச்சு கட்டு குளத்துல குடிச்சேன் அழகான பெண் உருவம் வந்துடுச்சு என்ன தாத்தா நான் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே ஏண்டா வேற என்ன பார்த்தாரா பாக்கலா ரதிதேவியோட அழகான பெண் உருவம் வந்து விட்டது நான் சும்மா விடக்கூடாது அப்படி என்று ஓட்டுவாட்டம் ஒழுங்கு என்னை கட்டி அமைத்தான் நான் பேரன்னு வாங்கல பெண்ணூரு தான் பார்த்தார் அந்த ஆளு சரியா ஆமா கட்டி பிடிச்சா பாரு நாங்க இருவரும் சேர்ந்து ரிஷிபிண்டம் 25 படிக்கு 3.25 நாளைக்கு எங்க சின்ன தாத்தாவுக்கும் எனக்கும் 20 புள்ளிய பத்தினா தம்பி ஆமா இது மேல தாத்தா கிட்ட இருந்தா வேலைக்கு ஆவார் பெரிய தாத்தா கிட்ட போவோம் கைலாயம் அங்கே கிடுக்கிடுன்னு ஓடுறப்பா கைலாயம் சென்று பெரிய தாத்தா அந்த பரம்புகள் தாத்தா சின்ன தாத்தா பேச்சு கேட்டு கிணத்துல அந்த குளத்துல குளிச்சா பெண்ணூரு வந்துடுச்சு தாத்தா நீ தான் காப்பாத்தணும் அவர் பார்த்தாரா பேரன்னு பார்த்தாரா அவர் கஞ்சா போதில் இருந்தார் அழகான பெண் உருவத்தை பார்த்த உடனே இவனை விடக்கூடாது அப்படி என்று அவரு என்னை கட்டி அணைத்தார் கட்டி அணைத்து அவருக்கு ரிஷி பண்ண படிக்கு அவருக்கு ஒரு 20 புள்ளி பத்தினா தம்பி தாத்தா ஒருத்தவங்க சரி கிடையாது 2 தாத்தாவும் சரி கிடையாது நம்ம அப்பா கிட்ட போவோம் சச்சில போன அழகான பிரபு அப்பா உன் மகனுக்கு வந்த நிலைமைப்பா சின்ன தாத்தா பேச்சு என்ன குளத்துல குடிச்ச பெண்ணூர வந்துருச்சு நீ தான்ப்பா காப்பாத்தணும் அந்த ஆள் காலில் விழுந்தனே அவர் இப்படி விழுந்தப்பா விழுந்த உடனே என்ன தூக்கல மறுபடியும் தூக்கினாரு தூக்கி என் உருவத்தை பார்த்தோம் அழகான உருவம் யாருமான பருவம் சும்மா விட்டாரா அவரும் என்னை கட்டி அணைத்தார் ஆமா
அவரு கட்டி அடிச்சார். எங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரு 20 புள்ள வந்து மொத்தம் 60 புள்ள. 60 புள்ள வந்து போச்சு. இதுக்கு மேல நம்மளால புள்ள பக்கம் மாறாது. அப்படி நான் என்ன செய்தேன், சின்ன தாத்தா கிட்ட போய், தாத்தா உன் பேச்சு கேட்கறது தப்புதான், உன் மனைவி கேட்டது தப்புதான், என்னை மன்னிச்சிரு, இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் சொன்ன உடனே, டேய் நாரதா, எப்போ என் மனைவி கேட்டையோ உன் ஆணவத்தை அடக்கத்துக்கு தான் இந்த வேலை செய்தேன். மீண்டும் அந்த குளக்கரைக்கு போ, தலைமொழி வா, ஆண் உரம் வந்துட்டேன். திரும்பி குளிச்சு வந்த பார், பழைய உரம் வந்துவிட்டு உடனே, நாரதா உன்னை எதற்காக படைத்தேன் தெரியுமா? நீ திருமணம் செய்துட்டு போட்ட திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய ஆளியா? என் மனைவி காட்ட பார், தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். சரி தாத்தா, அது இருந்தாலும் இருக்கட்டும். எனக்கு ஒரு 60 புள்ள வந்துருச்சு. அது பேர் வழங்க தேவையில்லையா? உன் பேர் வழங்க மாதிரி என்னுடைய பிள்ளைகள் பேர் வழங்கணும் சொன்னாரு. அப்ப என் தாத்தா சொன்னாரு, தமிழ் வருட பிறப்பு இருக்கு பார், 60 வருடம் சுபகிறது சுவாபகிறது இப்படி வருடம், இப்படி தமிழ் வருட பிறப்பு இருக்கு. இது தமிழ் வருட பிறப்பு 60 என்னுடைய மக்கள் தான். நல்லதா தெரிஞ்சுக்கிறாரு. 60 வருடம் இனிமே தமிழ் வருட பிறப்பு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பிறப்பு, அனைத்து என்னுடைய மக்களே, என்னுடைய பிள்ளைகளே. அப்படி 60 பிள்ளை பற்றி விட்டு திருவிழாத்தை சுற்றி வந்தேன். போன தினத்தில் எனக்கு ஒரு சாபம் வந்தது. அந்த சாபம் சொல்றேன். நமது மக்கள் அனைவரும் பெற வேண்டும் அப்படி என்று 1000 பிள்ளைகளை உற்பத்தி செய்து பரம கடவுளை கோரி அதுதான் தப்பத்தை செய்து சிஸ்டிப்பு வரத்தை வர வேண்டும். 1000 மக்களை பிடித்து அனுப்புறான். பார்த்தார்கள் தேவர்கள், பிரம்மதேவன் ஒரு ஆள் படைக்கிறார், அதுக்கே இந்த பூமி தாங்கவில்லை. 1000 பிள்ளைகளை சிஸ்டி பாரத்தை பெற்று இந்த மக்களை படைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்ப திருலோக சஞ்சாரி யார்? நான் தான். நாரதா அந்த 1000 பிள்ளைகளை வழிமறித்து திசையை திருப்பி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1000 பிள்ளைகள் வந்தாங்க. எதுக்காக சென்ற பிள்ளைகளா எங்க போறீங்க நீங்க? நாங்கள் பரமகளை கோரி தவத்தை செய்து சிஸ்டி பாரத்தை பெற வேண்டும் சொன்ன உடனே, பரமகால நம்பர் வேஸ்ட், புண்ணியம் கிடையாது, அவர்கிட்ட வர வாங்க முடியாது. ஏன் வார்த்தைகள் சுடுகாட்டுல கிடக்குற அவர்கிட்ட என்ன கிடையாது? நீ போ, நான் சொல்ற கடவுள் வந்து நாராயண 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 மந்திரத்தை சொல்லி பகவான் நாமதத்தை சொன்னா கண்டிப்பா வரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு நாராயண நாராயண மந்திரம் சொன்னாங்க. 1000 பிள்ளைங்க அப்படியே பஜனை கோஷ்டி. அப்போ தட்சணம் பார்த்தா என்னடா 1000 பிள்ளைங்க வரவாங்க போனாங்க, ஒண்ணும் வரல, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு மீண்டும் 1000 பிள்ளையை உற்பத்தி செய்து தட்சணம் பின்னாடியே வரும். அப்போ 1000 பிள்ளைகள் வந்தா பார், அவனுடைய திசையை மாத்தி பஜனை கோஷ்டி அனுப்புறான். பார்த்தான் தட்சணம், அதே நாரதா உடன் பிறந்த சகோதரனாக இருந்து பிள்ளைகள் வாங்கக்கூடிய வரத்தை எப்போது நீ கெடுத்தாயோ, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் சிரமானது 16,000 சுக்லாக இல்லை என்றால் உன் வயிறானது 12 வரைக்கும் குடியேறி சாபத்தை அப்படின்னு கொடுத்து விட்டார். அன்றையிலிருந்து எனக்கு என்ன பேர் தெரியுமா? கலகக்காரன் என்று ஒரு பெயர்
நாயர் இந்த வழியா போவேன். ஒரு தொட்டில ஒரு குழந்தை தூங்கி இருக்கும். தூங்கும். சும்மா விடுவனா அப்படி போறேன் பாரு. கிட்ட போய் அந்த பிள்ளை பிடிச்சி கிள்ளிருது. அந்த ஏழையில் தூங்குற குழந்தை கிள்ளி விட்டு அப்படி குஞ்சு வச்சு கிள்ளி தொடைய பிடிச்சி இடமா கிடையாது. அதை பிடிச்ச கழுவுங்க. கழுவும். அப்ப அழுவும் போது அவங்க அப்பா அம்மா யாருன்னா வந்தாங்கன்னா அப்படியே அந்த குழந்தை சமாதானப்பட்ட மாதிரி அந்த தொட்டிலேயே ஆட்டுவேன். அப்படியேப்பட்டால் ஆனால் இன்று தினத்தில் தினந்தோறும் சத்தியலோகம் போகுது. தாய் தந்தை பார்த்து பண்ணுவது. ஆகையினால் இந்த தினத்தில் சத்தியலோகம் செல்லணும். போலாமா? சுவாமி கலைவாணி அந்த வீணகான சத்தமது ஆமா இந்த சத்தத்தை கேட்டாலே அடி வயிற்றுல இடி இந்த மாதிரி. ஆமா நமக்கு ஆகாத சகுனம். ஆமா எங்க ஆறுமுகம்